இந்த நாள் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தோம், வந்துருச்சு. கேஜிஎஃப் 2லாம் தியேட்டரில் பார்த்து பிரமிச்சு போனேன். எப்போ இந்த மாதிரி படம் அடுத்து தியேட்டரில் எப்போ பார்க்க போகிறோம், பிரசாந்த் நீல் படம் எப்போ வரப்போகுதுன்னு இருந்துச்சு. இப்போ வந்தாச்சு, சலார் பார்த்தாச்சு. உங்களுக்கும் கேஜிஎஃப் அண்ட் கேஜிஎஃப் 2 ரொம்ப பிடிச்சி போய் சலாருக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இப்பயே டக்குன்னு லைக்கை போட்டு விட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் டெய்லி பார்க்க முடியும். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணிடுங்க. படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் பார்த்துடலாம். இந்த படம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி த்ரோனை மையமா வச்சு எடுக்கப்பட்டது தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நிறைய கிளான்ஸ், கிங்டம்ஸ், கேரக்டர்ஸ்னு இருக்கும். ஆனா இதுல மெயினா 3 கிளான்ஸ், அதுவும் ஒரே ராஜ்யமா மாறுது. அந்த ராஜ்யத்துல எப்பவும் போல த்ரோனுக்கு போட்டி வருது. அந்த சிம்மாசனத்துல அரசருக்கு அடுத்து யாருன்னு கேள்வியும் ஆசையும் வருது. அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன சூழ்ச்சிலாம் நடக்குமோ அதான் இங்கேயும் நடக்குது. அப்ப வேற என்னதான்டா புதுசா இருக்குன்னு நீங்க கேட்டா அதுக்கு பதில் பிரபாஸ் அண்ட் பிருத்திவிராஜ். ஏன்னா இந்த கதையை நகர்த்தி கொண்டு போறதே இந்த 2 நண்பர்கள் தான். இவங்களுக்கும் அந்த சிம்மாசனத்துக்கும் என்ன சம்பந்தம், அதுக்காக இவங்க 2 பேரும் அடிச்சுக்க போறாங்களா, உயிர் நண்பர்களா இருந்த இவங்க அந்த சிம்மாசனத்துக்காக பிரிஞ்சிருவாங்களா இல்லையா, அதான் கதை. இப்ப ரிவ்யூக்கு போலாம். மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் வாங்கடாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல. சரி மாப்பிள்ள, ரொம்ப அவளோட காத்துட்டு இருந்த சலார் ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்த்தாச்சு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க மைக் 1. ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து அப்படியே அந்த கேஜிஎஃபோட பேக்ட்ராப் வந்து எல்லாமே கேஜிஎஃப் ரிசம்பிள் பண்ற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. கேஜிஎஃப் யூனிவர்ஸ் அப்படின்னே ஒரு மைண்ட் செட்ல இருந்துச்சு. அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து இதுக்கு இந்த கேஜிஎஃப்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ட்ரெய்லர் அப்பயே வந்துட்டு ஒன்றும் பெருசா இம்ப்ரெசிவா ஒரு சீன் அதில் இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அதனால எனக்கு வந்து பெருசா எக்ஸ்பெக்டேஷனே ஒன்றுமே கிரியேட் ஆகலை. சரி, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் போல, அதனால தான் இவங்களும் பெருசா ப்ரொமோஷனும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசா இல்லாம தான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பயங்கரமா இருந்துச்சு. இன்டர்வல் சீன்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 1 hour 30 minutes கூட இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போன மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல்ல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்லை. ஏன்னா ட்ரெய்லர்லையுமே வந்து மாஸ் மொமெண்ட்ஸு அந்த மாதிரி ஒன்றுமே காமிக்கல. சரி, அண்டர் ப்ளே பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சா எனக்கு படமுமே அப்படி தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சோ அதே தான் ட்ரெய்லரில், என்ன இருந்துச்சோ அதே தான் படத்துலேயும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து இதுதான் ஸ்டோரி. பிரபாஸ் பிருத்திவிராஜ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பிரபாஸ் வந்து பிருத்திவிராஜுக்காக என்னென்ன பண்ணுவார் அப்படி இப்படின்னு அந்த ஸ்டோரிக்குள்ளார போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து ஒன்றுமே சொல்லலை. பிரபாஸை வந்து பில்டப் பண்ணுற மாதிரியே, அவர் அடிக்க போகிற மாதிரியே காமிச்சு அப்புறம் சைலண்ட் ஆயிடுறாரு. அது வந்து ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரிக்குள்ளாரையே போகாமல் என்னடா நடந்துச்சு, அப்புறம் பிரபாஸுக்கும் பிருத்திவிராஜுக்கும் என்ன நடந்துச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து என்ன நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே காமிக்காமல் சம்மந்தமே இல்லாமல் ஸ்ருதிஹாசன் ஒருத்தவங்க வராங்க. அவங்கள வந்து பிரபாஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் இதெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, என்னடா ஆச்சு, அந்த ஊருக்கு என்ன ஆச்சு, பிருத்திவிராஜுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. இவங்க வந்து பில்டப் ஷாட்ஸ் வைக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 15 நிமிஷமோ இல்லை ஒரு 2 சீனுக்கோ வச்சு முடிச்சிடலாம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றுமே இல்லை, வெறும் பில்டப் ஷாட்ஸாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்போ தாண்டா கதைக்குள்ளார போவேன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 40 நிமிஷம் கழித்து ஒரு இன்டர்வல், இந்த ப்ரீ இன்டர்வல் அப்போ தான் அப்பாடி பிருத்திவிராஜெலாம் காமிக்கிறாங்க, இப்போ தான் கதைக்குள்ளார போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான். எனக்கு இன்னொன்று ஒன்று தோணுச்சு. என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு படத்துக்கு யாராவது லேட்டாக வந்துட்டாங்க, 15 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்கன்னா, ஐயோ ஸ்டோரிலாம் சொல்லணுமே, சீக்கிரம் வாடா, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த படத்தில் 40 நிமிஷம் கழிச்சு படத்தில் வந்து உட்காந்தாலும் ஸ்டார்டிங் நடந்த அந்த ஸ்டோரியை காமிச்சா அந்த 2 நிமிஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லடா ஃபுல்லாக பில்டப் பண்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஈஸியாக. ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு 40 minutes வந்துட்டு ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி பிரபாஸே பில்டப் பண்ணுற மாதிரியே இருக்கு, அடிக்க போகிறாரு அப்புறம் வந்து அப்படி அடிக்காமல் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு வே ஆஃப் கனெக்டிங் டு த ஆடியன்ஸ் தான். என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்கணும், எப்படா அடிப்ப அப்படின்னு எதிர்பார்க்கணும். கரெக்டாக அங்கே ஒரு ஃபைட் சீன் வரும்போது அப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் கைத்தட்டி விசில் அடிப்பாங்க. அதுதான் அந்த டெம்போ உருவாக்குறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு 40 minutes டைம் எடுத்திருப்பாங்க. என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் ப்ரோ. சரி, ஓகே. அதான் இல்லை, ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னுவாங்க, செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னுவாங்க.
சில பேர் அப்படியே உல்ட்டாவா சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்க நாங்க 2 பேர் இருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, அவருக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. மேபி நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டாக இருக்கலாம். எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னா, ஏன்னா இது வந்து அப்படியே அந்த கேஜிஎஃப் டெம்ப்ளேட்டில் அதே மாதிரி வேற இருக்கா. ஸோ ரிப்பீட்டடாக நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். டேய் இந்த சலார்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த வேர்ல்டை காமிங்க, அதுக்குள்ளார இருக்கிற ஸ்டோரிக்கு போயிருங்க. ஸோ எனக்கு கேஜிஎஃப் டெம்ப்ளேட்டு அதான் எனக்கு மைண்டில் வந்துட்டே இருக்கு. கம்பேர் பண்ணாமல் இருக்கவே முடியல. ஏன்னா அது 2 பார்ட் பார்த்தனால அதே வேர்ல்டு அதே டோனில் இருக்கிறனால திருப்பி திருப்பி மாஸ் சீன்ஸ் வச்சாலும் ரிப்பீட்டடாக எனக்கு பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால நீ வந்து ஸ்டோரிக்குள்ளார போயிரு, அதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுன்னு அந்த மாதிரி தோணுச்சு. ஓகே கரெக்ட் தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்? இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்டோரிக்குள்ளார ஒரு விதமாக போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேயுமே வந்து ஃபைட்ஸாக பிரபாஸ் வந்து எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா வந்து மெயினாக இந்த ஸ்டோரி வந்து பிருத்திவிராஜ், அதாவது வரதா, அவருக்கு ஏதாவது ஆகக்கூடாது. அவருக்கு அப்படி ஆச்சுன்னா வந்து பிரபாஸ் வந்து எங்கே இருந்தாலும் வந்துடுவார். அதே தான் அவரும் வாக்கு கொடுத்துருந்தாரு பிருத்திவிராஜுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேயே வந்து பிருத்திவிராஜுக்காக இந்த அளவுக்கு போக வேண்டாம், இந்த எக்ஸ்டெண்டுக்கு போக வேண்டாம்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்காக எத்தனை பேரை வேணாலும், இவன் வந்து பயங்கரமான வயலன்ஸான ஆள். இவன் இப்போ அவனே பிருத்திவிராஜே சொல்லுவான், இவன் வந்து ஒரு கிறுக்கு லூசு மாதிரி, இதுக்கு பயந்துறான், இவனை நான் நடுவில் கூப்பிடாம இருந்தேன் ஆனால் கூப்பிடுற மாதிரி வந்துருச்சுன்னு அவரே சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அரக்கத்தனமாக இருக்கிற ஆள் அப்படியே எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டே தான் இருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு பெருசாக லாஜிக்கெலாம் யோசிக்கணும்னு எனக்கு தோணலை. ஸோ அது அப்படியே போயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் அந்த ஒரு கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டேங்கன்னா வந்துட்டான்னா அந்த மாதிரி கேஜிஎஃப் இவன் யாஷ் வந்து உள்ளார வரும்போது அந்த வேர்ல்டுக்குள்ளார வந்து எல்லாரையும் காப்பாற்றுற அந்த ஒரு நொடி வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படியே கதையோட போய் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன ஒரு வார் சீன் மாதிரி இருக்கும், அதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வாரில் என்ன ஆச்சு, பிரபாஸுக்கும் பிருத்திவிராஜுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டில் காமிக்க போகிறாங்க, அதோட கட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். அதாவது செகண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்டோரி முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்னு சொல்லும் போது கொஞ்சம் ரொம்ப இழுத்து விட்டு தேவையில்லாம வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, உங்களோட ரேட்டிங் என்ன படத்துக்கு? நான் வந்து ஒரு 2.75 3 கொடுப்பேன். இல்லை 2.75. ஆமா, அவரு வந்து செகண்ட் ஹாஃப்காக 2.75 கொடுத்தாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக 2.75 கொடுக்குறேன். நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இது மாதிரியான ரிவ்யூஸ் நிறையா வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.